அன்பு நேயர்களே, பிறரது வீட்டையோ பிறரது மனையையோ அபகரித்தால் நில மோசடி வழக்கு என்கிறோம். பிற நாட்டையே வஞ்சித்து பிடுங்கிக் கொண்டு அங்கிருக்கும் செல்வங்களை அபகரிக்க நினைப்பவர் கொள்ளையரா, நில மோசடி வழக்கு செய்பவரா? இவருக்கு எந்த மாதிரி தண்டனை யார் கொடுப்பார்கள்? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று ஒரு பழமொழி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வல்லவனுக்கு வல்லவர்கள் நிறைய பேர் உண்டு. அதை உணர வேண்டும். பொதுவாக அரசியலில் இருப்பவர்கள் 70 வயதிற்குள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் வேண்டும். ஏனென்றால் 70 வயது தாண்டிவிட்டால் கொஞ்சம் புத்தி அப்படி இப்படி இருக்கும் அல்லவா? அது எப்படி நாட்டை ஆளவும் ஒரு அரசியலுக்கும் பொருந்தும். அதாவது உலகத்துக்கே அடியேனின் ஒரு சிறிய கருத்து இது. இப்படி இதற்கும் ஒரு சட்டம் முதல் நன்றாக இருக்கும். ஏனோ இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் முன்பு நடந்த வியட்நாம் போரை மனதில் எண்ணி எனது கணவர் அப்பொழுது எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வர அதை இப்பொழுது வாசிக்கிறேன் நேயர்களே. பயங்கர பேரிருட்டு பனிக்கொட்டும் நள்ளிரவு, தயங்கி தயங்கி ஒரு தையல் விளக்கேந்தி தேடுகின்றாள் எதையோ தெரிகிறது தூரத்தில். கூடல் மாநகரில் கொலுவிருந்த பாண்டியன் முன் வாடிய கோலத்தில் வழக்குரைத்த கண்ணகி போல் நிலை குலைந்திருக்கின்றாள். நெருங்குகின்றேன் நான் அவளை. விளக்கு வெளிச்சத்தில் வெட்டுண்ட உடல்கள் குளத்தில் இலைகளைப் போல் குருதியிலே கிடப்பதனால் போர்க்களம் என்று புரிகின்றது. நெருங்குகின்றேன். வார்த்தெடுத்த சிலை போல வனிதை எனைக் கண்டு நிற்கின்றாள். நானும் நெருங்குகின்றேன் சிலையைப் போல். வெற்பில் இருந்து விழுகின்ற வெள்ளருவி எப்படி வந்ததோ ஏந்திழையின் கன்னத்தில். அப்பப்பா, அவள் போல் அழுததை நான் பார்த்ததில்லை. நெஞ்சம் கணக்க நேர்ந்ததென்ன என்றந்த வஞ்சியை வினவுகின்றேன். வஞ்சி உரைக்கின்றாள். அயராது உரிமைக்கு அன்றாடம் போராடும் வியட்நாம் நாடீன்ற வீரர் குலத்தவள் நான். பொருளெல்லாம் ஒருவர்க்கே போய்க் குவியும் தனியுடைமை இருள் நீக்கி நாட்டை எல்லார்க்கும் பொதுவென்றோம். கள்ளர்க்குகந்த கடைகெட்ட கொள்கையினை தள்ளினோம் குப்பையில் தழுவினோம் பொது உடைமை. கொள்ளையடித்து கோடி பொன் சேர்த்திட்ட குள்ளநரி கூட்டத்தார் குமுறி மனம் பதைத்தார். நாட்டை சுரண்டி நன்றாக கொழுத்தவர்கள் ஓட்டை கொடுத்தால் ஓப்புடன் ஏற்பாரா? அப்படியே ஓடினார் அமெரிக்க நாட்டுக்கு. இப்போதே கிளம்புங்கள் எங்கள் இனத்தவரே, பொது உடைமை தீப்பற்றி பொசுங்குகின்றோம் நாங்களங்கே. எதற்காக கைகட்டி இருக்கின்றீர் நீங்கள் இங்கே என்றார். அவர்காலை இறுக பற்றிட்டார். ஒன்றாக வாழ்வோர்க்கு உழைவைக்கும் நல்லவர்கள் போர்வெறி பிடித்தலையும் புகழ்மிக்க அமெரிக்கர். ஆர்ப்பரித்து எழுந்தார். அடித்திட்டார் போர்பறையை. கொடியோரின் செயல்கண்டு கொதித்தெழுந்தார் எம் தலைவர். துடிக்கும் நெஞ்சினரே, தோள்பருத்த வீரர்களே, அடிமை குணம் படைத்தோர் அமெரிக்கர் நம் நாட்டை மிடிமை படுத்த வந்தார் மிகச்சிறியதென்றெண்ணி. ஒடிப்பீர் அவர் எலும்பை ஓடோட விரட்டுங்கள் என்று முழங்கிட்டார். இடிமுழக்கம் கேட்டெழுந்த கன்றுகளைப் போல களம் நோக்கி துள்ளிட்டோம். பீரங்கி ஓசை பிளந்தது வானத்தை. ஊரங்கும் குண்டுமழை ஓலங்கள் பிணக்குவியல் மூண்ட பெரும்போர் முடியவில்லை. அதற்குள் மாண்டார் எம் தலைவர். மாளவில்லை துயரமின்னும். கோசிமின் மறைந்ததும் கொண்டாட்டம் தானவர்க்கு. தூசினி மேல் இவர்கள் தொலைத்திடலாம் என்றிருந்தார். எங்கள் மனவுரத்தை எப்படி அவர் அறிவார்? சிங்கத்தின் வீரத்தை சிறுநரி உணர்ந்திடுமா? இன்றும் அதைப்போல் எண்மடங்கு படைநடத்தி பொன்றாத வியட்நாமின் புகழை காக்கின்றோம். பள்ளி சிறுவர் முதல் பல்லில்லா கிழவர் வரை அள்ளி அள்ளி தருகின்றோம் ஆருயிரை நாள்தோறும். இன்று நடந்த இறக்குமிழா
போர் என்றன் குன்றொத்த கொழுநரை கொல்லுமென்று நினைக்கவில்லை. காலையில்தான் மணந்தோம், கலையவில்லை கோலமின்னும். ஓலமிட செய்துவிட்டார் உள்ளமிலார் அதற்குள்ளே. மனமாகி ஒரு வார்த்தை மனம் குளிர பேசவில்லை. பிணமாக்கி விட்டார்கள் பேதை நான் என் செய்வேன். அவருடலை தேடித்தான் அலைகின்றேன் இப்போது. சுவரிடிந்த கூரை நான் சுகப்படுதல் ஏதினிமேல். என் மனம் நோவதைப் போல் அவர் மனம் நோகாதா? என் வயிறு எரிவதைப் போல் அவர் வயிறு எரியாதா? நான் வடிக்கும் கண்ணீர் அவர் நாட்டை அழிக்காதா? நான் படும் துன்பம் அவர் நங்கையர்க்கு வாராதா என்று துடித்தால் என் மனம் கேட்கவில்லை. அம்மா கலங்காதீர், அம்மா கலங்காதீர், சும்மா விடாதவரை சும்மா விடாது. நூலேந்தும் பருவத்தில் வாளேந்தும் வீரத்தை வேலேந்தும் போர்ப்பரணி விளக்கத்தான் போகின்றது. உள்ளங்கை வியட்நாமின் உதைப்பட்டார் இவரென்று எல்லத்தான் போகிறது என்றேனும் வரலாறு என்று வேகமுடன் எழுந்தேன் படுக்கை விட்டு. துன்பக் கனவால் துடித்து விட்டேன் அடடா நான். அன்பு நேயர்களே, இது எந்த காலத்திற்கும் பொருந்துபோல் இருக்கிறதல்லவா?